ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ராடிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் எப்படி வந்து கேன்வாவில் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 இமேஜ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த 2 இமேஜ் வச்சு தான் இந்த மர்ஜிங் நம்ம பண்ணோம். ஸோ இந்த டபுள் எக்ஸ்போஷருக்கு இப்போ நான் ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த பேஜில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் வச்சு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் இமேஜும் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் இந்த பேஜில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து நான் வந்து பின்னாடி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஸில் போனீங்க அப்படின்னா இமேஜ் பிளெண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த இமேஜ் பிளெண்டர் ஆப் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் லீனியர் அண்ட் ரேடியல் அப்படின்னு 2 இமேஜ் பிளெண்டர் இருக்கும். ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2ம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வச்சுருக்க இந்த டபுள் எக்ஸ்போஷருக்கு பார்த்தீங்கன்னா லீனியரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லீனியர் தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கே உங்களுக்கு கரெக்டாக வந்து மர்ஜிங் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோமோ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேன்வா டிசைன்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.